Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biozoologyல chapter 6 evolution lessonல ஒரு நியூ டாபிக் mutation theory. Mutationனா தெரியும், மாறுபடுறது changes, ஓகேவா? அதை சொல்கிறது தான் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த தியரி படி தான் நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா யுகோ டி வரிஸ் புட் ஃபார் த மியூட்டேஷன் தியரி. மியூட்டேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, மியூட்டேஷனாக சடன் ரேண்டம் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் ஆர்கானிசம் தட் இஸ் நாட் ஹெரிட்டபிள். என்ன சொல்கிறாங்கன்னா, மியூட்டேஷன் அந்த ஆர்கானிசமில் சில ரேண்டமாக சேஞ்சஸ் நடக்கலாம், ஓகேவா? குரோமோசோமில் சேஞ்சஸ் நடக்கலாம், ஓகேவா? அப்படி நடந்துருச்சுன்னா அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது மியூட்டேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெரிட்டபிளாக ஆகாதுன்றதை சொல்கிறாங்க. டி வெரிஸ் கேரிட் அவுட் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இன் த ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட் அண்ட் அப்சர்வ் வேரியேஷன் இன் தம் டியூ டு மியூட்டேஷன். மியூட்டேஷன் நடக்கும்போது அதில் வேரியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுலனா பிரைம்ரோஸ் பிளான்ட்டில் அப்சர்வ் பண்ணியிருக்காரு டி வெரிஸ். According to De Vries, sudden large and variations were responsible for the origin of new species. என்னன்னா அந்த நியூ ஸ்பீசஸில் நிறையா வேரியேஷன் உண்டாகுதாம். whereas Lamarck and Darwin believe that gradual accumulation of all variation as a causative factors in the origin of new species. என்னன்னா ஒரு வேரியேஷன்னால் என்னென்னா ஒரு நியூ ஸ்பீசஸுக்கு வரதுனா அது ஒரு ஃபேக்டராக இருக்குன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு salient features of mutation theory பார்க்க போகிறோம். மியூட்டேஷன் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜென்ரேஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மியூட்டேஷன் வந்து அதர் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்ன்றத சொல்கிறாங்க. இன் நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷன் மியூட்டேஷன் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம். மியூட்டேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைம் டு டைம் நடக்கலாம். there is no intermediate forms as they are fully fledged. அங்கே இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் இருக்காது, சில நேரம் மாறும். அப்படின்ற ஃபுல்லி ஃப்ளெஜ்டாக மாறலான்றதை சொல்கிறாங்க. they are strictly subjected to natural selection. அது என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷனுக்கு சொல்கிறாங்க மியூட்டேஷன் தியரியை. நெக்ஸ்ட்டு மாடர்ன் சிந்தட்டிக் தியரி பார்க்க போகிறோமா. சிவில் ரைட், ஃபிஷர், மேயர், ஆக்ஸ்லி, டாப்ஸான்ஸ்கி, சிம்ப்சன், ஆக்கல் எக்ஸ்பிளைன் த நேச்சுரல் செலெக்ஷன் இன் த லைட் ஆஃப் போஸ்ட் டார்வினியன் டிஸ்கவரிஸா. என்னென்னா அந்த டார்வினியன் அதை வச்சு நேச்சுரல் செலெக்ஷனை வச்சும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட்லாம் ஒரு தியரி மாதிரி மேக் பண்ணி சொல்கிறாங்க. அந்த தியரியில் அக்கார்டிங் டு திஸ் தியரி ஜீன் மியூட்டேஷன், chromosomal mutation, genetic recombination, natural selection, reproductive isolation are the 5 basic factors involved in the process of organic evolution. ஒரு எவால்யூஷன் நடக்கும்னா இந்த மியூட்டேஷன் நடக்கும், குரோமோசோமல் மியூட்டேஷன் இருக்கலாம், ஜீன் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன், இதெல்லாமே ஒரு பேசிக்ஸான ஃபேக்டர். இது மூலமாக தான் என்ன சொல்கிறாங்கன்னா எவால்யூஷன் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீன் மியூட்டேஷன்னா என்ன? ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜீன். அந்த ஜீனோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் உண்டாக்கலாம், ஓகேவா? இட்ஸ் ஆல்சோ கால் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். அது வந்து ஜீனில் நடக்கிறனால அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜீன் மியூட்டேஷன் இல்லைனா பாயிண்ட் மியூட்டேஷன். இட் அல்டர் த ஃபீனோடைப் ஆஃப் அன் ஆர்கானிசம் அண்ட் ப்ரொடியூஸ் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஃபீனோடைப் மாறுபடுறனால அந்த ஆர்கானிசமில் ஃபீனோடைப் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது போது மாறுபடுறனால அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கில் ஒரு வேரியேஷன் உண்டாகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது ஜீன் மியூட்டேஷன் மூலியமாக அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குரோமோசோமல் மியூட்டேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, குரோமோசோமல் மியூட்டேஷன் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் டியூ டு டெப்ளிஷன், அடிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன் ஆர் டிரான்ஸ்லொகேஷன். என்னென்னா அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் உண்டாச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க குரோமோசோமல் மியூட்டேஷன். அது எதனாலனா டெலிஷன், ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் டெலீட் ஆகலாம், இல்லை அடிஷ்னலாக ஆட் ஆகலாம், டூப்ளிகேஷனாக ஒரே இது வந்து 2 தடவை இருக்கலாம், இன்வர்ஷனாக தலைகீழாக மாறி அந்த ஜீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அதுவும் என்ன சொல்கிறாங்க வேரியேஷனை உண்டாக்குது ஆஃப்ஸ்ப்ரிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனாக இஸ் டியூ டு கிராசிங் ஓவர் ஆஃப் ஜீன் டியூரிங் மியாசிஸ் ஸ்டேஜ் நடக்கும்போது கிராசிங் ஓவரில் நடக்கும்போது சொல்கிறாங்க, ஓகேவா? கிராசிங் ஓவரில் நடக்கிறது தான் ஜீன் காம்பினேஷன்றதை சொல்கிறாங்க. திஸ் பிரிங்ஸ் அபவுட் ஜெனட்டிக் வேரியேஷன் இன் த இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீசஸ் அண்ட் லீட்ஸ் டு ஹெரிட்டபிள் வேரியேஷன். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் மூலியமாகவும் அது வந்து
வேரியேஷனை உண்டாக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஒரே சேம் ஸ்பீசஸாக இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவலை என்ன சொல்கிறாங்கன்னா வேரியேஷனாக உண்டாக்குது. அது எரிட்டபிள் வேரியேஷனாக கூட இருக்கலான்றத சொல்கிறாங்க. Natural selection does not produce any genetic variation, but once such a variation occur it favors some genetic changes while rejecting others. என்ன சொல்கிறாங்கன்னா அது ஜெனட்டிக் வேரியேஷனை உண்டாக்காது, ஆனால் சில வேரியேஷன் நேச்சுரலாக ஓகேவா அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில அனிமல்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி சர்வைவ் பண்ணும். அப்படி இருக்கும்போது அங்கேயும் சம் ஜெனட்டிக் சேஞ்சஸ் அது ஃபேவரபுளாக இருக்கும்போது சேஞ்சஸ் உண்டாகுன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெல்ப் இன் ப்ரிவென்டிங் இன்டர்ப்ரீடிங் பிட்வீன் ரிலேட்டட் ஆர்கானிசம். என்னென்னா இன்டர்ப்ரீடிங் நடக்காமல் அது தடுக்கும் அந்த ரிலேட்டடாக கூட ஆர்கானிசம்குள்ளே அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா அந்த ஸ்பீசியஸ்குள்ளே அந்த இன்டர்ப்ரீடிங் நடக்காமல் தடுக்கும்ன்றத சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு மாடர்ன் சிந்தட்டிக் ஃபேக்டர். ஓகேவா ஜீன் மியூட்டேஷன், குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் இதெல்லாமே ஒரு பேசிக்ஸான ஃபேக்டர் ஒரு ப்ராசஸ் ஆஃப் எவால்யூஷனுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு மியூட்டேஷன் தியரியா. ஓகேவா நெக்ஸ்ட்டு எவால்யூஷன் பை ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸா. ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா சோர்சஸ் ஃப்ரம் ஹியூமன் ஸ்பீசஸா. ஓகேவா ஹியூமன் மூலியமாக நடக்குது அந்த வேரியேஷனை சொல்கிறது ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி மூலிமா எந்த மாதிரி வேரியேஷன் வந்திருக்கு, எந்த மாதிரி எவால்யூஷன் வந்திருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் செலெக்ஷன். இந்த நேச்சுரல் செலெக்ஷனில் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்ன்றதை சொல்கிறாங்க. இதை நேச்சுரல் செலெக்ஷன் கேன் பி எக்ஸ்பிளைன் கிளியர்லி த்ரூ த இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். இது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் கிளியராக இந்த இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் மூலிமா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூவ் படி. இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் இஸ் a classical case of natural selection exhibited by the peppered moth Biston betullaria. என்னென்னா இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்க்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பெப்பர் மோத்ன்ற ஒரு ஸ்பீசஸ் எடுத்துக்கிறாங்க. அது வந்து என்னென்னா இஸ் வேர் அவைலபிள் இன் 2 கலர்ஸ். அது 2 கலர்ஸில் இருக்கும். ஒன்று பிளாக்கு, ஒன்று ஒயிட் கலரில் அந்த ஸ்பீசஸ்குள்ளே இருக்கும். பெப்பர் மோத்துன்றது 2 விதமான கலரில் இருக்கும். ஓகேவா பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி பெப்பர் போத் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் வர் காமன் இன் இங்கிலாண்டில் அது காமனாக பெப்பர் மோத் வந்து ஒயிட் கலரும் பிளாக் கலருமா இருக்குமா. ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் விட்னஸ் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஆஃப் த வால் ஆஃப் த பில்டிங் இன்ஸ் அ ஒயிட் கலர் மோத் எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரிடேட்டர்ஸ். அப்போ என்னென்னா அந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்ப காலத்தில் அது வந்து என்னென்னா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் கட்டியிருக்கிறனால ஒயிட் மோத் என்னன்னா இப்போ ஒயிட் கலரும் வாலும் ஒயிட் மோத்துன்னா ரெண்டுமே ஒரே கலராக இருக்குமோ அதை சாப்பிட வருது அது தப்பிச்சிரும். ஓகேவா அது ப்ரீடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிரும்ன்றாங்க. போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்க ஓகேவா ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷனாக முன்னாடி, போஸ்ட்னா அதுக்கப்புறம். ஓகேவா அது நடக்கும்போது த ட்ரீ ட்ரங்க்ஸ் பிகம் டார்க். இப்போ என்னென்னா டியூ டு ஸ்மோக் அண்ட் சூட் லெட் அவுட் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரீஸ். என்னென்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர புகை எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரீயில் போய் படிஞ்சிருது. அது வந்து எப்படி ட்ரீ ட்ரங்க்ஸ் எல்லாமே டார்க்காக மாறிடுது. த பிளாக் மோத் கேமோஃப்ளேஜ் ஆன் த டார்க் பிளாக் ட்ரீஸ் அண்ட் த ஒயிட் மோத் வேர் ஈஸிலி ஐடென்டிஃபை பை த ப்ரீடேட்டர்ஸ். என்னென்னா அப்போ இது வந்து ட்ரீஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் அந்த மாதிரி டார்க்காக இருக்கும்போது பிளாக் கலர் மோத் வந்து ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஓகேவா ஆனால் ஒயிட் மோத் என்னென்னா ப்ரிடேட்டர்ஸ்லேருந்து அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால் இன்ஸ் டார்க் கலர் மோத் பாப்புலேஷன் வாஸ் செலக்டட் அண்ட் த நம்பர் இன்க்ரீஸ் வென் கம்பேர்ட் டு த ஒயிட் மோத்தை கம்பேர் பண்ணும்போது டார்க் கலர் மோத் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அதோட நம்பரும் இன்க்ரீஸாக இருக்குன்றத சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃபர் பாசிட்டிவ் செலெக்ஷன் ப்ரெஷர் டு பிளாக் கலர் மோத். திஸ் above proof so that the population organism that can adapt will survive and produce more progenies resulting in increase in population through natural selection. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் நேச்சர் வந்து அதுக்கு சாதகமாக இப்போ வந்து பிளாக் கலர் மோத் தானே அதிகமாக இருக்குது. இப்போ ஒயிட் கலர் மோத் இறந்து போனோன்னா பிளாக் கலர் மோத்தோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக அதுலேருந்து ஒரு நிறையா சர்வைவ் பண்ணுது. அதுலேருந்து ஒரு மோர் ப்ரோஜனியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் நேச்சுரல் செலெக்ஷன் மூலிமா இதோட பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க அதிகமாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக நேச்சுரல் செலெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா artificial selection is a byproduct of human exploitation of forest, ocean, the use of pesticide, herbicides or
ட்ரக்ஸ். ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பிளேஷன் பலவிதமான வேரியேஷன் உண்டாக்கி ஓகேவா ஓசன் ஃபிஷரிஸ் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது அதுலேருந்து ஹெர்பிசைட் ட்ரக்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. years human have selected various types of dogs. 100 of yearsக்கு முன்னாடி என்னென்னா ஃபார் 100 of years அப்போ ஹியூமன் வந்து என்ன சொன்னால் டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து என்ன ஆல் ஆஃப் விச் ஆர் வேரியண்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்பீசஸ் ஆஃப் டாக். இஃப் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ் இன் ஷார்ட் பீரியட் அண்ட் த நேச்சர் வித் இட் வாஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் லாங் டியூரேஷன் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசஸ் பை த செலெக்ஷன். ஏன்னா நேச்சராக மட்டும் நேச்சர் மூலயமா செலெக்ஷன் இல்லாமல் ஹியூமன் சோர்ஸ் மூலயமா கூட ஒரு இது வந்து செலெக்ஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு வேரியேஷனாக உண்டாக்குது. இப்போ வந்து அவங்க என்ன செலக்ட் பண்ணாங்கன்னா டாகை செலக்ட் பண்ணாங்க. டாகுன்றது ஒரு ஸ்பீசஸ் அதுலேருந்து வந்து மாறுபாடு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வைல்ட் டொமஸ்டிகேட்டடாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து வீட்டில் வளர்க்குற விதமான ஒரு எவால்யூஷன் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதில் இப்போ டாக் கொண்டு வந்து அதுலேருந்து ஒரு நியூ வெரைட்டிஸாக கொண்டு வந்தாங்க ஷார்ட் நேச்சரில். ஓகேவா இதில் மாதிரி நிறையா ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துச்சு. அந்த ரிசோர்ஸஸில் தான் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது ட்ரக்ஸு இதெல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் என்ன சொல்கிறாங்க ஹியூமன் செலக்ட் பண்ணுறது. ஓகேவா அது ஷார்ட்டாக சொல்கிறது ஹியூமன் செலெக்ஷன் அதுதான் சொல்கிறது. ஓகேவா அவங்க ஹியூமன் யூஸ் பண்ணி அதுலேருந்து வர வெரைட்டிஸ் அது மூலயமா ஒரு வேரியேஷன் உண்டாகுது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா எவால்யூஷனை உண்டாக்குது பை ஹியூமன். இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். இது நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எவால்யூஷனரி ப்ராசஸ் which produce new species diverge from the single ancestor form become adapted to newly invaded habitat is called the adaptive radiation. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர் மூலயமா சிங்கிள் ஆன்செஸ்டர்னால் அதோட காமன் கேரக்டர் மூதாதையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு நியூ ஸ்பீசஸ் எவால்யூஷன் நடக்கலாம். அதுலேருந்து வெரைட்டிஸ் ஆஃப் நியூ ஸ்பீசஸ் வரும். என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு நியூ ஸ்பீசஸ் ஃபார்ம் ஆகிறது என்ன சொல்கிறாங்கன்னா அடாப்டிவ் ரேடியேஷன். ஓகேவா ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர்லேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வைவ் பண்ணி அதுலேருந்து ஒரு நியூ வெரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிறத அடாப்டிவ் ரேடியேஷன்றதை சொல்கிறாங்க. அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பெஸ்ட் எக்ஸாம்பிளிஃபைட் இன் க்ளோஸ்லி ரிலேட்டட் குரூப்ஸ் தட் ஹவ் எவால்வ்ட் இன் ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம். அது ஷார்ட் டைமாக என்ன சொல்கிறாங்கன்னா எவால்வ் நடந்திருக்கு. டார்வின் ஃபிஷஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு 2 எக்ஸாம்பிளாக டார்வின் ஃபின்சஸும் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் அதை எடுத்துக்கிறாங்க. when more one adaptive radiation occur in isolated geographical area having the same structural and functional similarity it due to convergent evolution. என்னன்னா இப்போ ஒரு ஐசோலேட்டட் ஜாக்ரஃபிக்கல் ஏதோ ஒரு ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க செலக்ட் பண்ணி அது வந்து என்னென்னா அதோட ஸ்ட்ரக்சர் சிமிலராகவும் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டியாகவும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா கன்வர்ஜன் எவால்யூஷன் அதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா அது வந்து அடாப்ட் பண்ணி வாழ்ந்துருக்கும். ஓகே அடாப்டிவ் ரேடியேஷனாக என்ன அதுக்கு ஏற்றாப்புல போல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அது வந்து வாழ்கிறது தான் அடாப்டிவ் ரேடியேஷன்றாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதை கன்வர்ஜன் எவால்யூஷன். ஏன்னா ஸ்ட்ரக்சரலும் ஃபங்க்ஷனலும் சிமிலராக இருக்கிறத கன்வர்ஜன் எவால்யூஷன்றதை நம்ம சொல்கிறாங்க. கன்வர்ஜன் எவால்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் அனலகஸ் ஸ்ட்ரக்சரில் பேர்ட்ஸும் இன்செக்ட்ஸு. ஓகேவா பேர்ட்ஸுக்கும் இன்செக்ட்ஸுக்கும் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் தான் ஆனால் ஃபங்க்ஷன் வந்து சிமிலராக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வர்ஜன் எவால்யூஷன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா இது அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு சொல்கிறாங்க கன்வர்ஜன் எவால்யூஷனாக. நெக்ஸ்ட்டு டார்வின் ஃபின்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். Darwin finches, their common ancestor, arrived on Galapagos about 2 million years ago. During that time, Darwin finches has evolved into 14 recognized species, different in body size, beak shape and feeding behavior. என்னன்னா the common ancestor வந்து Galapagosல 2 million years agoக்கு முன்னாடி இது வந்து அரைவ் பண்ணுச்சு. ஓகேவா அந்த டைமில் டார்வின் ஃபின்சஸ்னால் என்னென்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் பேட். ஓகேவா வவ்வாலை சொல்கிறது டைப் ஆஃப் பேட்டு. அதில் வந்து 14 ஸ்பீசஸ் கண்டுபிடிச்சாங்களாம். அதில் டிஃப்ரெண்ட்டான பாடி சைஸு பீக் ஷேப் அதோட சாப்பிட்றோட பிஹேவியர் இதெல்லாமே டிஃபரன்ஸு அந்த 14 ஸ்பீசஸுக்கும். சேஞ்ச் இன் சைஸ் அண்ட் த ஃபார்ம் ஆஃப் த பீக் have enabled
different species to utilize different food sources such as insects, seed, nectar from cactus flowers, blood from iguanas, all derived from natural selection. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ், இந்த 14 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் அதோட ஃபுட் பிஹேவியரு எல்லாமே மாறிச்சு. அது இன்செக்ட் சாப்பிடும், என்னென்ன ரிசோர்ஸஸ் கிடைக்குதோ அது எல்லாமே எடுத்துக்கிது. சீடு சாப்பிடும், நெக்டார், கேக்டஸ், ஃப்ளார்ஸ், பிளட் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஓகேவா. ஜெனட்டிக் வேரியேஷன் இந்த ALX1 gene in the DNA of Darwin finches is associated with the variation in beak shape. என்னென்னா அந்த ஜெனட்டிக் வேரியேஷனுக்கு உண்டாகிற ALX1 gene அதில் வந்து என்னென்னா அது என்ன பண்ணுச்சுன்னா அதோட வேரியேஷன் இருக்கனால அந்த டார்வின் ஃபின்சஸ் அந்த இது வந்து பேட்டோட பீக் ஷேப் வந்து வேரியேஷன் உண்டாக்குச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. மைல்ட் மியூட்டேஷன் இன் ALX1 gene leads to phenotypic changes in the shape of beak of the Darwin finches. என்னென்னா அங்கே ALX1 ஜீனில் மியூட்டேஷன் நடக்கிறனால அதில் பீக்கோட ஷேப் phenotypic சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் பீக், அந்த பீக்கோட ஷேப் சேஞ்ச் ஆச்சுன்றதை சொல்கிறாங்க. இது வந்து டார்வின் ஃபின்சஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்சுபியால்ஸா. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா. இதெல்லாம் வந்து 14 ஸ்பீசஸ் ஆஃப் டார்வின் ஃபின்சஸில் இதெல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்றுமே பீக்கு ஒவ்வொரு கலரில் மாறிடுச்சு. ஓகேவா. அதோட பாடி சைஸ் எல்லாமே மாறியிருக்கு, அதோட ஃபீட் ஹேபிட்டும் மாறினுச்சு அப்படின்றத இந்த டயக்ராமில் அவங்க சொல்லியிருக்காங்க. Next, marsupials. Marsupials in the Australia and the placental mammals in North America are the two subclasses of mammals. They have adapted in similar way to a particular food source, locomotory skill or climate. என்னன்னா marsupialsனால் ஃபுல்லாக அடல்ட்டாக மாறி இருக்காது. ஓகேவா. இப்போ கங்காருனா என்ன சொல்லலாம், நாட் ஃபுல்லி அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க மார்சுபியல்ஸ். அது வந்து வளர்கிற வரைக்கும் அதோட கங்காரு வந்து அந்த பை மாதிரி இருக்கணும், அதுக்குள்ளே வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது வெளியே விடும். ஆனால் பிளாசென்டல்னால் என்ன சொல்லுவாங்கன்னா தொப்புள் கூடி வழியாக வந்து ஃபுட் போகிறது, அப்போ வந்து ஃபுல்லி க்ரோன் அடல்ட்டாக இருக்கும். அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அந்த மார்சுபியால்ஸ் இன் ஆஸ்திரேலியாவும் பிளாசென்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா ரெண்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ரெண்டுக்குமே ஒரே வே தான். அதோட ஃபுட் சோர்ஸ், லொக்கோமோட்டிவ் ஸ்கில், அதுக்கப்புறம் கிளைமேட். தே வேர் செப்பரேட்டட் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர் மோர் தென் 100 million years ago அண்ட் ஈச் லைனேஜ் கண்டினியூ டு எவால்வ் இண்டிபெண்டன்ட்லி. என்னென்னா அது வந்து செப்பரேட் ஆகி அது வந்து 100 million years ago மார்சுபியால்ஸ் இன் ஆஸ்திரேலியாவும் பிளாசென்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட் ரிசோர்ஸ், லொக்கோமோட்டிவ் ஸ்கில்ஸ், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்றத பொதுவாக சொல்கிறாங்க. தே வேர் செப்பரேட்டட் ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர் தென் 100 million years ago அண்ட் ஈச் லீனேஜ் கண்டினியூ டு எவால்வ் இண்டிபெண்டன்ட்லி. அது இண்டிபெண்ட்டாக வந்துச்சு. ஓகேவா. எவால்வ் ஆகி வந்துச்சு. இது எல்லாமே ஒரு காமனான ஆன்செஸ்டர். ஓகேவா. ஒரு காமன் ஸ்பீசஸ் அந்த இதுலேருந்து தனித்தனியாக செப்பரேட் ஆகி வந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. டிஸ்பைட் டெம்போரல் அண்ட் ஜியாகிரபிக்கல் செப்பரேஷன், மார்சுபியால்ஸ் இன் ஆஸ்திரேலியா, பிளாசென்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா have produced variety of species living in similar habitats with similar way of life. ஆஸ்திரேலியாவில் உள்ள மார்சுபியால்ஸும் அந்த நார்த் அமெரிக்கா பிளாசென்டல் மேமல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஓகேவா. அதோட வே ஆஃப் லைஃப்பை பொறுத்து அது என்ன சொல்கிறாங்கன்னா சிமிலரான வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. தேர் ஓவரால் ரிசம்பிளன்ஸ் இன் ஷேப், லொக்கோமோட்டரி மோட், ஃபீடிங், ஃபோரேஜிங் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் அப்பான் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதோட ஷேப்பு, அதோட மூமெண்ட்டு, அதோட ஃபீடிங் ஹேபிட், அதுக்கப்புறம் ஃபோரேஜிங்னா தேடுறது, அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அதுலேருந்து ரீப்ரொடக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் ஃபீச்சர் ரிஃப்ளெக்ட் த டிஸ்டிங்டிவ் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இது என்ன சொல்கிறாங்கன்னா எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுச்சு, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணி அது தன்னைத்தானையே மாற்றி ஓகேவா அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துச்சுன்றத சொல்கிறாங்க. Over 200 species of marsupials live in Australia along with many fewer species of placental mammals. என்ன சொல்கிறாங்க 200 species of marsupials ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துச்சு, அதோட மெனி ஃபியூவர் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாசென்டல் மேமல்ஸும் இருந்துச்சுன்றாங்க. த மார்சுபியால்ஸ் have undergone adaptive radiation to occupy diverse habitat in Australia just as the placental mammals have radiated across the North America. என்ன சொல்கிறாங்க மார்சுபியல்ஸ் அது அடாப்டிவ் ரேடியேஷன்
நம்ம பார்த்தோம்ல அடாப்டிவ் ரேடியேஷன் என்ன சொல்கிறது, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா, ஒரு சிங்கிள் ஆன்செஸ்டர்லேருந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ ஸ்பீசஸ் ஃபார்ம் பண்ணுறது அடாப்டிவ் ரேடியேஷன். அப்போ அந்த அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்சுபியல்ஸும் பிளாசென்டல் மேமல்ஸும் இருந்துச்சு. எவால்யூஷனரி ப்ராசஸ் எவால்யூஷனாக வந்துச்சு, வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நார்த் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாலையும் அந்த இது வந்து வெரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அதோட ஹேபிட்டட்ஸ் மட்டும் மாறும் ஓகேவா, மித்தபடி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இதுதான் வந்து மார்சுபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா பிளாசென்டல் மேமல்ஸ்க்குரிய அடாப்டிவ் ரேடியேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து டார்வின் ஃபின்சஸை நம்ம பார்த்தோம். டார்வின் ஃபின்சஸில் 14 ஸ்பீசஸோட இந்த பேட்டோட பீக்ஸை வச்சு சொன்னாங்க டார்வின் ஃபின்சஸ். இது வந்து மார்சுபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா பிளாசென்டல் மேமல்ஸ் லெவலில் நம்ம பார்த்தோம் அடாப்டிவ் ரேடியேஷனாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.